ஜனநாயக நாடு லஞ்ச் 3 மணிக்கு ஆரம்பமாகிறது அபிஷியல் தான். ஆனா கேட் 1 மணிக்கு தான் ஓபன் பண்றாங்க. சோ இந்த 1 லட்சம் பேரையும் டிக்கெட்டை செக் பண்ணி அசெம்பிள் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். சோ ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா 4 மணியா தான் இருக்கும். அதே போல எல்லாருமே எதிர்பார்க்கிறது தளபதி எப்ப பேச போறாரு அப்படின்றது தான். தளபதி பேசுறதுக்கு 10 மணி இல்ல 11 மணி கூட ஆகலாம். ஏன்னா கடைசி ஆடியோ லஞ்ச் எல்லாருமே ஷார்ட்டா முடிக்க மாட்டாங்க. எல்லாருமே டைம் தான் எடுத்துப்பாங்க. அதனால தான் இந்த 10 ஹவர் அப்படின்ற ஆப்ஷனை மென்ஷன் பண்றாங்க. ஓபனிங்கே சிங்கிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்டா அனி அவர்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அது சும்மா தெரிக்க போகுது. அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் ஸ்பீச் ஆரம்பம். அப்போ எவ்வளவு நேரம் நடக்கும் பாருங்க. இந்த இடத்துல சி தமிழ் டிவி சேனலுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், யார் என்ன பேசினாலும் சோ தயவு செஞ்சு எதையும் கட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சில ஆடியோ லான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி பேசினதுலயே சில விஷயத்தை கட் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் இந்த விஷயத்தை இங்க பதிவு பண்றேன். இதனாலதான் இந்த மாதிரி சேனல் எல்லாம் நம்பாம எல்லாருமே லைவாவே போயிட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அளவுல இல்ல, இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல 1 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய சினிமாவின் முதல் ஆடியோ லான்ச் என்ற கிண்ண சாதனைய ஜனநாயக ஆடியோ லான்ச் பெற போகிறதாங்க. இத